கத்தார்ல ஒரு பியூட்டி சலூன் விசிட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நாங்க அங்க அன்னைக்கு விசிட் பண்ணதுக்கு உண்டான மெயின் ரீசன் வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரீ ஸ்கின் கன்சல்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்க அன்னைக்கு விசிட் பண்ணியிருந்தோம். விசிட் பண்ணி பார்க்கும்போது அந்த கன்சல்டேஷன்ல நம்ம ஸ்கின் டைப் என்ன, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயான ப்ராடக்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் இந்த கன்சல்டேஷன் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான், ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. ஸோ அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த சலூன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வக்ரால இருக்கிற பிரின்சஸ் பியூட்டி சலூன். இவங்களுக்கு 2 பிரான்ச் இருக்கு. ஒன்னு துஹைல்ல, இன்னொன்னு வக்ரால. இப்போ நம்ம இருக்கிறது வக்ரா தாங்க. நான் போனதுலயே நல்ல ஒரு பெரிய சலூன் தான் இது. நல்ல ஸ்பேஷியஸா இருந்தது. அண்ட் இவங்க நிறைய சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ரைட் ஃப்ரம் மேனிக்யூர், பெடிக்யூர், ஹேர் கட், வேக்சிங், ஹேர் கலரிங், ஃபேஷியல்ஸ் அண்ட் மொராக்கன் பாத்ன்னு சொல்லிட்டு நிறைய சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. யூஸ்வலி நம்ம இந்த மாதிரி சலூன்லாம் வர்றதே வந்து ஃபேஷியல் ஆர் மெனிக்யூர் பெடிக்யூர் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. ஸோ இந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீல் வந்து கிடைச்சிது. அண்ட் எனக்கு பர்சனலி அவங்களோட கஸ்டமர் சர்வீஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்க வக்ரால இருக்கீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க. இவங்களோட இந்த பிரான்ச் ஆர் துஹைல்ல இன்னொரு பிரான்ச்சும் இருக்கு. நான் அன்னைக்கு போயிட்டு லைட்டா த்ரெட்டிங் மட்டும் பண்ணிட்டு ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.